வணக்கம் மக்களே. முருங்கைக்கீரை தண்ணி சாறு. முருங்கைக்கீரை தண்ணி சாறுனா சாதாரணதாங்க, ஆனால் சூப்பராக இருக்குங்க அது. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் வீட்டில் அடிக்கடி எனக்கு சின்ன வயசில் நீங்கள் என்ன சாப்பிட்ட ஞாபகம்னு கேட்டால் இந்த தண்ணி சாறு தாங்க ஞாபகம் வரும். ஏன்னா இது வீட்டுக்கு வீட்டுக்கு மரம் இருக்குமா, அதனால் மோஸ்ட்லி இதான் செய்வாங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஞாபகம் இருக்கிறது இதுதான். ஒன்றுமே இல்லை, வெங்காயம், தக்காளி, பூண்டு, காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை, அவ்வளோதான். இது தண்ணி சாறு வெரி சிம்பிள். அதுவும் சின்ன பிள்ளை ரேஷன் அரிசி சாதம் தான் எங்கள் வீட்டிலலாம் ரேஷனில் கொடுக்குற அரிசியை தான் வடிச்சிருப்போம், அதை சாப்பிடுவோம். அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த சாப்பாட்டுக்கு அந்த தண்ணி சாறு ஊற்றணும். எண்ணெய் கடுகு போட்டு, எண்ணெய் கடுகு வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாத்தையும் வதக்கி விட்டு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டு நமக்கு ஆனால் இது தண்ணியாக இருக்குங்க. முருங்கீரை நிறையா இருந்துச்சுன்னா, எனக்கு முருங்கீரை அதிகமாக கிடைக்காது, கிடைக்கும் போது இதை போடுவேன். நிறைய முருங்கீரை போட்டால் செம சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைகள் அதிகமாக சாப்பிட்டது தான் அந்த ரேஷன் அரிசி. அதுவும் பெருசு பெருசாக இருக்குங்க ரேஷன் அரிசி. அந்த குண்டு குண்டு அரிசிக்கு அந்த தண்ணி சாரை ஊற்றி சாப்பிட்டா அமிர்தமாக இருக்கும் தெரியுமா. அதெல்லாம் ஒரு காணும் காலங்கள். என்ன பண்ணுறது, அந்த காலம் அப்போ சின்ன வயசில் சாப்பிட்டா. இப்போ என் பிள்ளைக்கு தண்ணி சாறுனா என்னன்னே இருந்தது. இந்த டேஸ்ட்டு விரும்பி என்னைக்காவது ஒரு நாள் வைப்பேன், சரி நம்ம பழைய ஞாபகத்துக்குன்னு. ஆனால் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆனால் அது அவ்வளோ அருமையாக இருக்கும் தெரியுமா, சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வெரி சிம்பிள். ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். செமையாக இருக்கும், நல்லாயிருக்குங்க. நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் போடுவீங்க, உண்மையாலுமே அமலா நீ சொல்கிறது ரைட் தான், நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணி தேவையான அளவு வச்சுக்க வேண்டியது தான். நல்லா இருக்குல்ல. ஆனால் அந்த முருங்கீரை போடும்போது வாசனை வரும் பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும் தெரியுமா. அந்த வாசனையே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது எப்பயாவது ஒரு நாள் தாங்க செய்வேன். ரெகுலராக வாரத்தில் ஒரு 3 செய்ய முடியாது. 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை. அது எனக்கும் எங்கள் மாமியாருக்கு மட்டும் வச்சுப்பேன், அவங்களுக்கு தனியாக தான் செஞ்சு கொடுத்துருப்பேன். இது வச்சு சூடாக சாப்பிட்டேன்னா அவ்வளோ அமிர்தமாக இருக்கும், செம்மையாக இருக்கும். நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் டிஃபனுக்கு வர இந்த முருங்கீரை வச்சு சேமியா எங்கள் வீட்டுக்கார ஐடியா கொடுத்தாரு. இந்த முருங்கீரை போட்டு சேமியா செய்யணும். ஒன்றுமே இல்லை, நம்ம எப்பயும் சேமியா கேட்ட மாதிரி கிட்ட இருந்தால் ரெகுலராக சரி வெங்காயம் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு கடலப்பருப்புலாம் போட்டு வதக்கி தண்ணி ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ண முருங்கீரை கொஞ்சம் தான் இருந்துச்சு, சும்மா டேஸ்ட்டுக்கு நம்ம போட்டு பார்ப்போம், ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு போட்டேன். நிறையா இல்லை, நிறையா போட்டால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு. நான் டேஸ்ட்டு பார்த்தேன், நல்லா தான் இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி பசங்க முருங்கீரை விரும்பாதுங்க, கீரையே விரும்பாதுங்க. இந்த மாதிரி எதுலையா போட்டு கொடுத்து, முருங்கீரை அவ்வளோ உடம்புக்கு நல்லது. அதனால தான் ட்ரை பண்ணேன். தேங்க்யூ.